ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் harithtinykitchen. நான் பிரீதா ராஜ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழ பாயாசம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எங்கள் மரத்துலேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான பலாப்பழம் 1 கப் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே செஞ்ச நெய், 1 கப் பால் எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய், துருவின தேங்காய், 1 கப் வெல்லம், 1 ஸ்பூன் பொடி, ஏலக்காய் பொடி. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழத்தை தோல் உரித்து எடுத்துக்கலாம். அந்த கொட்டையெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இந்த பலாப்பழம் பாயாசம் செய்கிறதுக்கு. ஸோ ஹார்டாக இருக்கிற இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா கொட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிமூவ் பண்ண அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சுருங்க. நம்ம அப்படியே போட்டோன்னா சரியாக மசியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொட்டையை வச்சு கூட ரெசிபி பண்ணலாம். ஸோ அதை லேட்டராக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பலாப்பழ பாயசம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது 2-3 பேட்சாக போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நான் அரைச்சிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் கிடச்சிருக்கு. வாசனை வந்து நல்லா சூப்பரான வாசனை. நல்லா மில்க் ஷேக் பார்க்குற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் நான். இப்போ பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டாக திப்பியாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. பாயாசம் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம பாயாசம் செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மூத் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பால் வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் பத்தலைன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1 கப் பால் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ ஒரு சில பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் யூஸ் பண்ணல. ஸோ வெல்லம் வந்து எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். வெல்லம் வந்து 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டு பலாப்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால நான் ஸ்வீட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்வீட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வச்சுருக்க பலாப்பழம் எவ்வளோ ஸ்வீட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல வாசனை வரும். நல்லா நார்மலாக பாயசம் செய்வோம் இல்லையா, அது எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி நல்ல வாசனை வரும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட இது பலாப்பழ சீசன்றதால எல்லா இடத்துலையும் பலாப்பழம் கிடைக்கும். உங்களோட கிட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டிலே தான் இருக்கும். ஏதாவது செஞ்சு சாப்பிடணுன்னு தான் தோணும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரூட்ஸ் கிடச்சா அந்த ஃப்ரூட்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி பாயாசம் செய்யலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு அது பாயாசம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வீட்டிலே செஞ்ச கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த துருவி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு வாசனையும் வரும். நீங்கள் இதுக்கு பதிலாக எனக்கு தேங்காய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் கேஷ்யூ நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி முடிஞ்சது. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.